ஜெய் ஸ்ரீராம். நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். என்னன்னா, வரப்போற ஸ்ரீராம நவமி செலிப்ரேஷன். அது எப்படி கோலாகலமா கொண்டாடலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்ரீராம நவமி பிளானிங்க பார்த்தோன்னே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னன்னா, நம்மளோட நவராத்திரி செலிப்ரேஷன். நவராத்திரி செலிப்ரேஷன் எப்படி வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? 9 டேஸ்க்கு அது முன்னாடி 9 டேஸ் எவ்வளவு 9 இல்ல ஒரு 1 மந்த் அதுக்கான பிளானிங் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ராம்நவமி செலிப்ரேஷன் வந்து பல இடங்கள்ல ரொம்ப விஸ்தாரமா செலிப்ரேட் பண்ண போறாங்க. சரி, இந்த வருஷம் எப்ப செலிப்ரேட் பண்ண போறோம் இந்த ராமநவமி அப்படின்னு பார்த்தா வரப்போற ஏப்ரல் 6ஆம் தேதி 2025 நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ண போறோம். சரி, இப்ப இந்த விஷயம் எனக்கு தெரியுமே, இது நீ என்ன சொல்ல போற புதுசா அப்படின்னு இல்ல. நீ கிடையாது, நாம நாம என்ன புதுசா பண்ண போறோம். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு புதுசா நம்ம வந்து யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ண போறோம். என்னன்னா, இந்த அடுத்த வர 11 நாட்கள் 9 இல்ல 11 நாட்களும் நம்ம ராமர ராமரோட பவர்ஃபுல் ஸ்பெஷல் மந்த்ராஸ் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து ராமாயணத்துல இருந்து நமக்கு வேண்டிய வாழ்க்கை பாடமும் கத்துக்க போறோம். ரெண்டாவது, மூணாவது, ராமாயணத்துல நமக்கு தெரியாத சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு புது புது விஷயங்கள்லாம் நம்ம வந்து படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் கத்துப்போம். அது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். இது சரி, இது பண்றதுனால என்ன நடக்க போகுது எனக்கு? இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேனே, ஓம் ராமாயண வகை இதெல்லாம் சொல்லித்தான் இருக்கோம் நம்ம அப்படின்னு இல்லாம, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம எல்லாருக்குமே குழந்தைங்க மாத்திரம் இல்ல பெரியவங்க வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா அட்டென்ஷன் ஸ்பேன். ஒரு விஷயம் என்னால 10 நிமிஷம் உட்கார முடியலங்க. கால் வலி, தலைவலி, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு மைண்ட்ல நின்றுட்டே இருக்கு அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் பெரியவங்களுக்கு. சின்னவங்களுக்கு மனசுல நிறுத்த முடியல படிச்சது, அந்த மாதிரி பல விஷயங்கள். நம்ம அட்டென்ஷன் சீக்கரா நம்ம இருக்கோம் இல்லையா? அட்டென்ஷன் வந்து நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தான் சொல்லலாம். சோ இந்த ராம நாமங்களை நம்ம சொல்லும் போது, ராம நாமங்கள் மாத்திரம் இல்ல பல நாமங்கள் நமக்கு சொல்லும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு முதல்ல ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நமக்கு நம்மளே ஒரு கவச்சத்தை மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஒண்ணு. அடுத்தது என்னன்னா, நமக்கு நமக்கு நம்மள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சில தாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். மூணாவது, இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம மிஸ் பண்ண அந்த ஃபோக்கஸ் அட்டென்ஷன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது கிடைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, நமக்கான தெளிவு பிறக்கும். தெளிவு பிறக்கும் போது நமக்குள்ள ஒரு மன அமைதி, தட் இஸ் கிளாரிட்டி அண்ட் காம்னஸ் கிடைக்கும். சரி, இதெல்லாம் கிடைக்குது. இந்த இந்த ராம நாமத்தோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா, ராம நாமம் மாத்திரம் கிடையாது, எந்த நாமமும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நமக்குள்ள கிடைக்கிற அந்த சவுண்ட் எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த சவுண்ட் எனர்ஜி நமக்குள்ள நடக்கிற அந்த ஒரு அழகான ஒரு மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிய அழகா எடுத்து விட்டுட்டு நம்மளோட மைண்ட வந்து அழகா ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுதானங்க நமக்கு எல்லாருக்கும் தேவை. சோ நம்மளும் நம்ம பசங்களோட சேர்ந்து இந்த 11 நாட்களும் நம்ம இந்த பவர்ஃபுல் மந்த்ராஸ நம்மளும் கத்துக்கிட்டு நம்ம பசங்களுக்கும் சொல்லி கொடுக்க போறோம். சரிங்களா? சோ முதல் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ ராமருடைய மூல மந்திரம். சோ ராமருடைய மூல மந்திரம் வந்து நம்ம 11 தடவை சேர்ந்து சொல்ல ட்ரை பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். ஓம் ஸ்ரீ ராமாய நமஹ. 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 ஓம் ஸ்ரீ
ராமாய நமஹ. ஓம் ஸ்ரீ ராமாய நமஹ. ஓம் ஸ்ரீ ராமாய நமஹ. ஓம் ஸ்ரீ ராமாய நமஹ. ஓம் ஸ்ரீ ராமாய நமஹ. ஓம் ஸ்ரீ ராமாய நமஹ. சொல்லும் போதே அவ்வளோ ஒரு நிம்மதி. நம்ம பேசிக்கிட்ட அந்த ப்ரொடெக்ஷன், கிளாரிட்டி, காம்னஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு உதயம் ஆகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம அடுத்த வர நாட்கள்ல கண்டிப்பா பல மந்திரங்களை நம்ம வந்து கத்துக்க போறோம். சரி, இந்த மூல மந்திரத்தோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, ராமரை அப்படியே நம்ம மனசுக்குள்ள உள் நிறுத்தி, அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அவர் வந்து நீதி தவறாத ஒரு புருஷர். அவரோட நேர்மை, டிசிப்ளினுக்கு பேர் போனவர் நம்ம ராமர். சோ அவரை வந்து நான் ஃபாலோவரா எடுத்துக்கிட்டு அவரோட பாதையில நான் நடக்க போறேன். அவர் இருக்கிற திசையில நான் வந்து என்னோட பார்வையை செலுத்தி நான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர போறேன். லெட் ஹிம் பி மை ப்ரொடெக்டர், லெட் ஹிம் பி மை வெல்விஷர் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை நமக்குள்ள இந்த மந்திரம் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அடுத்த மந்திரத்தை நம்ம பார்க்க போறோம். ஜெய் ஸ்ரீராம்.